ஹாய் விவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு மான் கதை ஒன்று பார்க்கலாம். இந்த கதை நான் காலேஜ் படிக்கும்போது என் காலேஜ் மிஸ்ஸு சொன்னது. ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட கதை இன்னும் என் மைண்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதாவது ஒரு காட்டில் ஒரு மான் போய்கிட்டு இருந்ததுங்களாம். அதுக்கு தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்துல நின்று குடிக்கும்போது அதனோட நிழலை பார்க்குமாம். நிழலை பார்த்தோன்னே அதனோட கொம்பை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது என்னோடய கொம்பு அப்படின்னு சொல்லுமாம். அப்புறம் அப்படியே கீழே பார்க்குமா, அதனோட கால் சூம்பி போயிருக்குமாம். இந்த கடவுளுக்கு அறிவே இல்லை, இவ்வளோ அழகான கொம்பை கொடுத்த கடவுள் எனக்கு இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு அது போயிட்டே இருக்குமாம்மா. அப்படி போயிட்டு இருக்கும்போது புலி உருமுறை சத்தம் கேட்குமா. புலியோட சத்தம் கேட்டவுடனே அது வேகமாக ஓடுமாம்மா. அந்த புலி பிடிச்சிருமேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடும்போது பக்கத்தில் கிளையெல்லாம் இருக்குமா. அந்த கிளையோடில் அது மாட்டிக்கிட்டு அந்த கொம்போட பிரான்ச்சஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாமல் கஷ்டப்படுமாம். ஆனால் அந்த கால் அதுக்கு வலிமையாக கொடுக்குமாமாம். அப்போ தான் நினச்சிக்குமா, நம்ம கடவுளை இப்படி சொன்னமே, ஆனால் இந்த அழகான கொம்புனால நமக்கு ஆபத்து தான் இருக்குது, ஆனால் இந்த அசிங்கமான கால் தான் நம்ம உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வேகமாக ஓடி போய் தப்பிச்சிடுவான். அதனால் அழகு முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியம், ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம் அப்படிங்கிறது இந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மான் கதை. தேங்க்யூ வெஸ்.